எல்லாருக்கும் வணக்கம். பன்னீரை வச்சு சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி பார்க்கலாமா? இதில் ஒரு பேன்ல எண்ணெயை ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லேசா உப்பு தூவிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா மூடி வச்சு வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா கலந்ததுமே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு 1 டீஸ்பூன் தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா மேலே தூவி இறக்கிக்கலாம். ஈஸியான பன்னீர் கிரேவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.